சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கான். ஹெலிகாப்டர் மேலே வயர்லெஸ் கேமரா, டக 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 டக, டிராஃபிக் அப்டேட், செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் பறக்காதுன்னு வைரஸ் சொல்கிறான். ஏன் பறக்காது? நாம பறக்க வைப்போம். பன்னீர் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருந்தா கூட முடிச்சிருப்பான். அவனுக்கு தெரிய வேணாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும். இதை நாளைக்கு அவன் ரூம் ஜன்னலில் பறக்க விட்டு அவன் ரியாக்ஷன் என்னன்னு நம்ம கீழே இருந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது வேண்டாத வேலை. அவன் ப்ராஜெக்டை நாம் பண்ணால் நம்ம ப்ராஜெக்டை யார் பண்ணுறது? ஏற்கனவே டெஸ்ட்டு, வைவா, குஸ்ன்னு எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு செமிஸ்டர்லேயும் 42 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஹே செந்தில், ஏன் இப்படி ஓவராக பயப்படுற? கை கொடு, நெஞ்சில் வச்சுக்கோ. சொல்லு, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். தோடா சாமி பாரியானந்தா புதுசாக ஏதோ மந்திரம் சொல்கிறாரு. அப்படின்னா ஆல் இஸ் வெல்னா எல்லாம் நல்லதுக்கே, நல்லதே நடக்கும்ன்ற பாசிட்டிவ் தாட். எங்கள் ஊர் கிராமத்தில் மரியம் சூசைன்னு ஒரு ஊர்காவல் இருந்தார். ராத்திரியானா போதும், ஆல் இஸ் வெல் அப்படின்னு கத்திக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்பாரு. நாங்களாம் நிம்மதியாக தூங்கிடுவோம். ஒரு நாள் எங்கள் ஊரில் திருட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ராத்திரியான அண்ணனுக்கு கண்ணு தெரியாது. அவர் பாட்டுக்கு ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்னு கத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இது தெரியாம நாங்களாம் பயமே இல்லாம தூங்கிட்டு இருந்திருக்கோம். அன்னைக்கு தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மனசு இருக்கே, அது ஒரு பயந்தாங்கோலி, இந்த இவன மாதிரி. அதை நம்ம ஏமாத்தி வைக்கணும். லைஃப்ல எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் சொல்லலாம். சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இல்லை, அந்த பிரச்சனையை சமாளிக்கிற ஒரு தைரியம் ஒன்று வரும். இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அது இங்கே உனக்கு அவசியம் தேவைப்படும்.